வணக்கம் நண்பர்களே. எதையும் துணிச்சலோடு சந்திக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடகம் இயல்பாகவே கால சக்கரத்தோட சுபஸ்தானம் சொல்லப்படுது. கடக ராசிக்காரங்களோட அதிபதியாக சொல்லப்படுறவர் சந்திரன். பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய கடகராசி ஒரு பெண் ராசியாக கருதப்படுது. இந்த கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயிலியம் மாதிரி நட்சத்திரங்களை பிறந்தவங்க கடகராசிக்காரங்களா சொல்லப்படுறாங்க. கடகராசி ஆடி மாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அதே மாதிரி இந்த பதிவில் நாம கடகராசிக்காரங்களோட குணத்தை பற்றி நம்ம பார்த்துடலாம். கடகராசிக்காரங்களோட பேச்சில் உறுதி இருந்தாலும் இவங்க எப்போதுமே மென்மையாகவும் சாந்தமாக மட்டும்தான் பேசுவாங்க. கடகத்தோட வீடு காலச்சக்கரத்தில் சுபஸ்தானமாக இருக்கிறதால கடகராசியில் பிறந்தவங்க பிறப்பில் ஏழ்மையாக இருந்தால் கூட படிப்படியாக தன்னோட உழைப்பால் இவங்க லட்சியத்தை அடைவாங்க. கடகத்தோட ராசி அதிபதி சந்திரனா இருக்கிறதால தாய் மேல அதிக பாசம் வச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது தெய்வத்துக்கு நிகராக தன்னோட தாயை மதிக்கக்கூடியவங்க. கடக வீட்டுல குரு உச்சம் பெற்று இருக்கிறதால எந்த இடத்துலயுமே கடகராசிக்காரங்க தான் முதல் இடத்தை பிடிச்சிருப்பாங்க. இவங்க பிறந்த இடத்தை விட்டு நீண்ட தூரத்துல எங்க குடியிருக்கிறாங்களோ அங்கதான் மேன்மை அடைவாங்க. பொதுவாக இவங்களுடைய பரம்பரை அதிக தெய்வ வழிபாடு கொண்டுதான் இருக்கும். கடகராசிக்காரங்க நிலம், வீடு, வாகனம், வசதி இது எல்லாமே தன்னால உழைப்பால அமைச்சு கொள்ளக்கூடியவங்க. இப்படிப்பட்ட குணங்களுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம முன்கூட்டியே தெரிந்து கொள்றது மூலமா ஒரு ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமா கூட அந்த விஷயங்களை நம்மளால ஒரு தெளிவு கிடைக்கிறதோட அதுல தீர்வும் கிடைக்கும். அந்த வகையில வாராகியம் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. உதாரணமா கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி, காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசியம் செய்யறது, தொழில விருத்தியடை செய்யறது, பணவரவை உண்டாக்குறது, செவ்வாய் தோஷம், மன அழுத்தம், அதே மாதிரி ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்படுது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியோட பார்வை ஒரு பக்கம் இருந்தா கூட கடகராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துல சூரியன் சந்திரிக்கக்கூடிய இந்த மாசத்துல உங்களுடைய வாழ்க்கை, தொழில் வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி இருக்கும். உத்தியோகத்துல பதிவு உயர்வு, பாராட்டு இது எல்லாமே உங்களால பெற முடியும். தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தா புதுசான முயற்சிகளை செஞ்சு பார்ப்பீங்க. அற்புதமான பலனும் அதனால பெற போறீங்க. உங்க வாழ்க்கையில பல நல்ல வாய்ப்புகளை பெற போறீங்க. குடும்பத்துல முன்ன இருக்கிற நிலைமையை விட உங்களுடைய உறவு வலுப்படக்கூடிய வகையிலும் நிதி நிலைமை தொடர்பான விஷயத்துல இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த கஷ்டங்களும் தீரப்போகுது. அதே மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப புனர்பூசம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு மனக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான், இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு எந்த ஒன்றையுமே திட்டமிட்டு செஞ்சு அதுல வெற்றி பெறக்கூடிய சக்தி இயல்பிலேயே அமைஞ்சிருக்குது. பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதங்களில் இருந்து உங்க வாழ்க்கையை யோகமான மாதமா அமைச்சுக்கொள்ள உங்களால முடியும். இதனால் வரைக்கும் நீங்க வாழ்க்கையில சொல்ல முடியாத பல துயரங்களையும் சங்கடங்களையும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இது எல்லாமே இந்த 30 நாட்கள்ல விலக போகுது. உங்களுடைய தன குடும்பாதிபதி ஜீவனஸ்தானத்துல மாசம் முழுவதுமே சந்திருக்கிறதால தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியா விலக ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு புதுசான தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி தரக்கூடிய வகையில தான் அமைய போகுது. மாதத்தோட முன்னாடியே குரு பகவான் உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்கி தந்திருந்தாலுமே மே 1க்கு அப்புறமா லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதால உங்க நிலையில உயர்த்தல் தான் வைக்கிறாங்க. வருவாயும் கூடவே வழங்க இருக்கிறாங்க. அதனால மனசுல இனி தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே தானா வந்து குடிக்கொண்டிருக்கும். அதே மாதிரி நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். குடும்பத்துல அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளா இருந்தா அந்த கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல அதிகமா இருக்குது. திருமண வயசுக்காரங்களா இருந்தா வரன் தேடி வரும். மொத்தத்துல இந்த மாசத்துல இருந்து உங்க வாழ்க்கையில நீங்க தொடர்றதெல்லாம் பொண்ணாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதை கச்சிதமா பயன்படுத்திக்க பாருங்க. இருந்தாலுமே கொஞ்சம் அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் இருக்கிறதால உடல் நிலையில மட்டும் கவனம் செலுத்திட்டு வாங்க. உடல் நிலையில எப்போதுமே கவனம் செலுத்திட்டு வர்றது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில தான் இருக்குது. கௌரவம், மரியாதை இந்த மாதிரி விஷயத்துல பாதகம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால எந்த ஒரு தவறான வழியிலும் போகாம நேர்மையா இருக்க பாருங்க. குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி விலக ஆரம்பிக்கும். மனசுக்கு சங்கடங்கள் விளைவிக்கக்கூடிய செயல்கள் முன்னொரு காலத்துல நடந்திருக்கலாம். ஆனா அது எல்லாமே இப்ப நல்லதுக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட இனி ஆரம்பிப்பாங்க. பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் யோகமான மாசமா தான் இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். சுக்கிர பகவானோட அருளால கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பும் இந்த மாசத்துல ஏற்பட போகுது. சில
பேருக்கு புதுசாக வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பும் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தால் எதிர்பார்த்த தகவலும் இந்த மாதத்தில் வரும். விவசாயிகளாக இருக்கிறவங்க விவசாய பணியில் கவனம் செலுத்திட்டு வாங்க, உங்களுக்கு ஏற்றம் உண்டாகும். அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்குது. பணியாளர்களுடைய நிலைமை உயரும், மாணவர்களுடைய விருப்பமும் பூர்த்தியாகக்கூடிய வகையில் தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நீங்கள் பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாமே தீரும். மேலும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடலுக்கும் மனசுக்கும் காரகன் சொல்லக்கூடிய சந்திரன், கர்ம காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான், இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்குது. பிறக்க போகிற இந்த மாசத்துல இருந்தே உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டமான மாசம்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துல சஞ்சாரிச்சுட்டு வந்த கேது பகவான் உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக்க தருவாங்க. அது மட்டும் இல்லாம தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியாகும். முந்தைய காலத்துல இருக்கக்கூடிய பண வரவு இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் தீர்ந்து இனி பணம் வர தொடங்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால தொழிலில் இருந்துட்டு வந்த தடை விலகும். உபயோகத்துல இருந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவு கூறக்கூடிய காலமாகவும், கூடவே விரும்பின இடமாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாசத்துல ஏற்படலாம். பணியாளர்களோட நிலையில கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும், இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலமாகவும், திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது. பூர்வீக சொத்துல இருந்துட்டு இருந்த பிரச்சனை விலகும். வழக்கு கூட உங்களுக்கு வெற்றியாகக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதிர்ஷ்டக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் மாதத்தோட முன்பகுதியில் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே இருக்குது. சில பேருக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக தான் இருக்கும். சுயதொழில் செய்கிறவங்களோட நிலைமை உயரும். பணிபுரை இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதுசாக பொறுப்பு வந்து சேரக்கூடிய காலகட்டம். திருமண வயசுக்காரங்களுக்கு நல்ல வரன் வந்து அமைய போகுது. அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க புதுசாக பொறுப்பு, எதிர்பார்க்கக்கூடிய பதவி இது எல்லாமே வரும். விவசாயிகளாக இருக்கிறவங்க இந்த மாதம் விளைச்சலில் கவனம் செலுத்திட்டு வாங்க. கலைஞர்களாக இருக்கிறவங்க புதுசாக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாணவர்களோட மேல் படிப்பு கனவு கூட நனவாகக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி சனிக்கிழமை ஆனால் அனுமனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு வளமாக மாறும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனக்காரகன், உடல்காரகன் சொல்லக்கூடிய சந்திரன், வித்யாகாரகன் சொல்லக்கூடிய புதன், இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு அறிவாற்றலும் மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய திறனும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய சக்தியும் எப்போதுமே இருக்குது. பிறக்க போகிற இந்த மாசத்துல இருந்தே உங்க வாழ்க்கையில யோகத்தை உண்டாக்கும் மாசமா தான் இருக்குது. உங்க நட்சத்திரநாதன் மாசத்தோட பின்பகுதியில ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதால புதுசா சொத்து வாங்குறது, புதுசா ஒப்பந்தங்கள்னு கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரிலாம் ஏற்படும். தொழில் ஸ்தானத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யறதால அரசு வழியில நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தா எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். செய்யற தொழில இருந்துட்டு வந்த தடை விலகும். அதே மாதிரி பணியில முன்னேற்றம் உண்டாகும். விரும்பின இடமாற்றம், பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலில் இருந்துட்டு வந்த போட்டியாளர்கள் விலகி போவாங்க. உங்களுடைய தனித்திறமை வெளிப்படக்கூடிய மாசமா தான் அமைஞ்சிருக்குது. தைரியமா செயல்படுங்க. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவா இந்த காலகட்டங்களில் இருப்பாங்க. பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட மாதமாக தான் இருக்குது. திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரக்கூடிய காலமாகவும், குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த சங்கடங்கள் விலகக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது. வாழ்க்கை துணையோட இணக்கம் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். புதுசாக சொத்து சேரும். ஒரு சிலருக்கு புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். விவசாயிகளாக இருக்கிறவங்க கவனமாக செயல்பட்டீங்கன்னா எதிர்பார்த்த லாபம் உண்டாக்கிக்க முடியும். மாணவர்களோட நீண்ட நாள் கனவு நினைவரும் காலகட்டமாக தான் இந்த காலம் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நீங்கள் பெருமாள் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வரதால உங்கள் வாழ்க்கையை உங்களால் வளமாக மாற்றிக்க முடியும். மேலும் கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடியான சூழ்நிலை மாறி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதிர்பார்த்து வந்த மாற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் ஏற்பட போகுது. அதே மாதிரி கிரகங்களோட நிலையை ஆய்வு செஞ்சு பார்க்குறப்ப பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானம், 9ஆம் வீடான பாகிஸ்தானம், 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தை சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த அமைப்பு கடந்த காலங்களில் இருந்துட்டு வந்த நெருக்கடியான சூழ்நிலையை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு வந்த மாற்றங்கள் நடக்க துவங்கக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக வேலை மாற்றம், சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு, கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் நல்ல மாற்றம் உண்டாகுன்னே சொல்லலாம்.
கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது முயற்சிகளில் வெற்றி கிடைக்க உதவும். சகோதர சகோதரிகளோட இருந்துட்டு வந்த மனக்கசப்பு விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகமாக இருந்தாலும் சரி, வீட்டிலேயே இருந்தாலும் சரி, எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு தொல்லை தந்துட்டு வந்த மேலதிகாரிகள் கூட இடமாற்றம் செய்வாங்க. இல்லைன்னா அவங்க தரப்புல இருந்து அலுவலக வேலையில தொல்லைகள் குறையும். அதே மாதிரி அடுத்தடுத்து நிகழக்கூடிய சுக்கிரனோட பயிற்சியால கடகராசிக்கு ரொம்ப சாதகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம். கேட்ட இடத்துல எல்லாம் உங்களுக்கு உதவியும் ஆதரவும் இந்த மாதங்களில் கிடைக்கும். உத்தியோகத்தில் அங்கீகாரம் கிடைக்காதவங்களுக்கு கூட இத்தனை மாசத்துல கிடைக்காத வெகுமதி அங்கீகாரம் எல்லாமே இந்த மாசத்துல நல்லாவே இருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நாம் இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.